எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? அறிவிப்புகளை கேட்டோம். 2023 சகோதரிகள் அதை கருத்திலே வைத்து கொள்ளும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் ஜெபத்திலே கலந்து கொள்ளுங்கள். அந்த வாட்டோ கான்செப்ட் என்று சொல்லுறது அந்த உகாண்டாவிலிருந்து வர்றாங்க பிள்ளைங்க. அவங்க அந்த உகாண்டா கண்ட்ரீஸ்ல சின்ன பிள்ளைங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குங்கிறத நமக்கு நடிச்சு காட்டுவாங்க. ஸோ உங்களுடைய பிள்ளைகளை உங்களுக்கு தெரிந்த உங்க சொந்தக்கார பிள்ளைங்க பேரண்ட்லாம் கூட்டிடுவாங்க. கூட்டிட்டு வந்து அதில் கலந்து கொள்ளவங்க நிச்சயமா அது அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. எப்படி சின்ன பிள்ளைகளே அந்த விதைகள் அவர்களுக்கு விதைக்கப்படுகிறது என்பதை நாம் அந்த பிள்ளைகளிடத்திலே இருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். 300க்கும் மேற்பட்டதான ஆத்துமாக்களை எதிர்பார்த்து அந்த ஊழியத்தை நம்முடைய சபையிலே நாம் செய்கிறோம். ஆகவே நீங்கள் தயவு செய்து அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கும்படி உங்களை அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதற்கடுத்ததாக அந்த பிரதர் சொன்ன மாதிரி இந்த ஊழிய படிவம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. தயவு செய்து நீங்கள் அதை ஃபில்அப் பண்ணி அடுத்த வாரத்தில் நீங்கள் கொடுத்து விடுங்க. நாங்கள் அதற்குரிய முடிவுகளை எடுத்த பிறகு கல்யாணத்தில் சொல்லுவாங்கள்ல, இதற்கு பின்பு இதை குறித்து யாரும் எதுவும் ஒன்றும் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறதான ஒரு நிலைமையிலே நாங்கள் கமிட்டியாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் தள்ளப்படுகிறோம். ஆகவே தயவு செய்து நீங்கள் அதை கருத்தில் கொண்டு நீங்கள் அதை நிரப்பி கொடுத்து நீங்கள் எங்களோடு கூட ஒத்துழைப்பு தரும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காய் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. சபையாய் எங்களை கூடி வந்து உம்மை ஆராதிக்க சேவிக்க நீ உதவி செய்திருக்கிறீர். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் வந்து என் ஜனங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவனின் பரிசுத்த பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கி இருக்கிறது. கர்த்தாவே, 2-3 பேர் ஒருமனப்பட்டவர்களாய் எங்கே கூடுகிறீர்களோ அவருடைய மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொன்ன ஜீவ வார்த்தை ஒரு நாள் போகிறேன் போகாது. ஆகவே உடைய மத்தியிலே நீ இருக்கிறீரப்பா. உடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்க, உடைய பிரசன்னத்தின் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு போக ஆவியானவர்களை நிரப்பும்படிக்காய் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அடியாரை மறைத்துக் கொள்ளும், சிறுமைக்கு பின்பதாக மறைத்துக் கொள்ளும். ஆவியானவர் எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்துக்கு என்ன நன்மைகளை தரசித்துக் கொண்டிருக்கிறீரோ அதை தந்து எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். உடைய பரிசுத்த கருத்துக்களை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. எல்லா சத்துருவின் கிரியைகளுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுத்து கட்டிந்து கொள்கிறோம். ஆண்டவரே, செவிகள் திறப்பதாக, கண்கள் திறப்பதாக, அபிஷேகம் இறங்குவதாக கர்த்தாவே காத்துக் கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். இந்த நாளிலும் நம்முடைய செய்திக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த தலைப்பு விதைகள். கொடுத்த தலைப்பு என்னது? விதைகள். விதைகளை குறித்து வேதத்திலே அநேக ஆவிக்குரிய சத்தியங்கள், அநேக கருதலான காரியங்கள், ஆவி ஆத்துமா சரீரத்துக்கு பிரயோஜனமான எத்தனையோ வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த வேதத்தை நான் தியானிக்கும் போது அதை ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள கொண்டு வரதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா உபதேசங்கள் கொஞ்சம் கடினமா இருக்கும் போது அது நமக்கு புரிந்து கொள்ளுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ ஆவியானவருடைய துணையோடு கூட ரொம்ப எளிமையா இந்த விதைகள் என்கிற தலைப்பிலே வேத வசனத்தை, ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, விதைச்சா அந்த நிலங்கள்லாம் எப்படி இருக்கு? செழிப்பா இருக்கு. பார்த்தீங்களா? அங்கெல்லாம் விதைகள் விதைத்து தரிசு நிலங்களாக அல்லாதபடிக்கு விளை நிலங்களாக அந்த விதைகளின் மூலம் அவைகள் என்ன செய்யப்பட்டிருக்கு? மாற்றப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு செழிப்பான ஒரு ஆவிக்குரிய உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்வதை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போறோம். நம்முடைய கையில ஆண்டவர் என்ன மாதிரியான விதையை கொடுத்திருக்கிறார், அந்த விதையை வைத்து எப்படி ஆவிக்குரிய பிரகாரமாக, சரீர பிரகாரமாக, உலக பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் இப்படி செழிப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். சரி, இந்த படத்தை பாருங்க. ஆப்பிள்ல இருந்து மரம் வந்துச்சா, மரத்துல இருந்து ஆப்பிள் வந்துச்சா? சொல்லுகிறவர்களுக்கு அடுத்த வாரம் பரிசு உண்டு. ஆப்பிள் பழத்துல இருந்து மரம் வந்துச்சா, மரத்துல இருந்து ஆப்பிள் பழம் வந்துச்சா?
விதையிலிருந்து மரம் வந்துச்சு. கண்டிப்பா 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 விதையில இருந்துதான் மரம் வந்தது. மரத்திலிருந்து விதை வரவில்லை. விதையா மரமா எது முதல்ல வந்தது? கண்டிப்பா கண்டிப்பா மரம். மரம் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். ஓகே, ஒரு தரம், ரெண்டு தரம், மூணு தரம் மரம். சரியா? ஓகே. வேதம் என்ன சொல்லுகிறது? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை நான் வாசிக்கும் போது இந்த திட்டமும் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளையும் கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். இந்த வசனத்தின்படி வித்தா மரமா? வித்தா மரமா? வித்தா மரமா? மரம் சொல்றவங்கள கேட்டுக்கோங்க. இது ஒரு நம்ம கிறிஸ்தவத்துல நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு காம்படிஷன் தான். முட்டையிலிருந்து கோழி வந்ததா, கோழியிலிருந்து முட்டை வந்ததா? சரி, முட்டையிலிருந்து கோழி வந்ததா, கோழியிலிருந்து முட்டை வந்ததா என்ன சொல்லுவீங்க? முட்டைன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. கோழின்னு சொல்றவங்க கை தூக்குங்க. ரெண்டுக்குமே கை தூக்கல. கிறிஸ்துவுக்குள் பிரியமான வேதத்தை நான் வாசிக்கும் போது மிகவும் கவனமாய் நான் வாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதெல்லாம் சின்ன சின்ன காரியங்கள் கூட வேதத்திலே மிகவும் கருங்களாக அழகாக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். அங்க என்ன செய்கிறது? முளைக்கிறது. ஹல்லேலூயா! முளைக்கிறது என்று சொல்லும்போது ஆண்டவர் தனக்குள் இருந்த ஜீவனை அந்த விதைகளுக்கு, அந்த இதுக்கு மரம், அந்த உருவத்துக்கு கொடுத்து அதை முளைப்பிக்கிறார். ஹல்லேலூயா! ஆகவே நம்ம இடத்திலே நான் வாசிக்கும் போது அடுத்ததாக நான் பார்க்கும்போது விதைகள் என்று சொல்லும்போது பழைய பாட்டிலே அந்த விதைகள் எப்படி செயல்படுகிறது, புதிய பாட்டிலே அந்த விதைகள் எப்படி செயல்படுகிறது என்பதை குறித்து தான் நாம் தியானிக்க பிரச்சனைக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு. மரமா விதையா? ஓகே, விருட்சங்கள், கனி விருட்சங்கள் முளைத்தது அப்படின்னு சொல்லி சொன்னா மரமா தான் வந்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் அதுல இருந்து என்ன வந்திருக்கணும்? கனிகள் வந்திருக்கணும். சரியா? அதே மாதிரி முட்டையிலிருந்து கோழி வரல, கோழியிலிருந்து தான் என்ன செய்யுச்சு? முட்டைன்னா பறவைகளை முதலாவது ஆண்டவர் என்ன செய்தார்? படைத்தார். அவர் ஜீவன் உள்ளது. அவருக்கு விதை போட்டுதான் மரம் வரணும்னு கிடையாது. மரத்தை அவரால் என்ன செய்ய முடியும்? முளைப்பிக்க முடியும். கோழி வந்துதான் முட்டை வரணும் இல்லை, கோழி அவரால் என்ன செய்ய முடியும்? உருவாக்க முடியும். அப்போ வேதத்தை நான் வாசிக்கும் போது சரியாக நம்ம என்ன செய்துக்கணும்? புரிந்து கொள்ளணும். இங்க பாருங்க, பழைய பாட்டுல ஆண்டவர் அழகாக சொல்ற ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், அவர் உன் குதிகாலை நசுக்குவார். பாருங்க, ஸ்திரீயின் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். இந்த இரண்டு வகையான வித்துக்களை குறித்து சொல்லப்படுகிறது. ஒன்று என்னது? ஸ்திரீயின் வித்து. இன்னொன்று என்னது? சாத்தானின் வித்து, பிசாசின் வித்து. இல்லையா? ஆதி ஆகமத்துல நம்ம பார்க்கும்போது பிசாசு கூட ரொம்ப சண்டையா இருக்கு. ரொம்ப சண்டையா இருக்கு. பிசாசுகள் கூட அதிகமாக போராடுறது யார்? ஆண்களா பெண்களா? ஆண்களா பெண்களா? வசனத்தை பாருங்க. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். அப்போ போராட்டம், சத்துருவோடு முதலாவது போராடி வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலை இருக்கக்கூடியது யாரு? பெண்கள். ஹல்லேலூயா! ஆண்கள் பெண்கள். நமக்கு தான் நிறைய போராட்டங்கள் உண்டு. ஹல்லேலூயா! நாம் தான் சத்துருவோடு போராடி வெற்றி பெற அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா! இன்றைக்கு ஊழியக்கார ஆண்கள், ஊழியக்கார சகோதரர்கள் முன்னே நின்று ஊழியத்தை செய்கிறார்கள் என்று சொன்னால் பின்னால் சகோதரியுடைய முழங்கால்கள் அங்கே காய்ப்பு பிடித்து போயிருக்கும். ஹல்லேலூயா! அவைகள் தேய்வடைந்து போயிருக்கும். அவருடைய கண்களிலே நீரூற்றுகள், கண்ணீர் சுரப்பதற்கு நீரூற்று இல்லாத அளவுக்கு கண்ணீர்கள் ஊற்றப்பட்டிருக்கிற ஒரு ஊழியக்காரர், ஒரு மனைவியாய் இருந்து செய்கிற ஒரு ஊழியக்காரனுடைய ஊழியம் இந்த உலகத்திலே பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஆகவே போராட்டம் நமக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது.
இருக்கிறது. ஆகவே நாம் அதிகமாக என்ன செய்வர்களாக இருக்க வேண்டும்? ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தது பழைய பாட்டு. புதிய பாட்டில் வாசிக்கும் போது அது ஆதியாகமத்திலே சொல்லப்பட்டது. இது புதிய பாட்டிலே முதல் சுவிசேஷம் மத்தேயு சுவிசேஷத்திலே மத்தேயு 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அங்கே உவமைகளாக விதையை குறித்து இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களுக்கு சில காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார். என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். சில விதை எங்கே விழுந்தது? வழி அருகே விழுந்தது. சில விதை முள்ளுகள் உள்ள இடங்களிலே விழுந்தது. சில விதை பாதை அருகே வழி அருகே விதைக்கப்பட்டது. சில விதை எங்கே விழுந்தது? கற்பாறை உள்ள இடத்திலே விழுந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மண்ணில்லாத ஆழமா இராததுனாலே இதெல்லாம் விதைக்க புறப்பட்டான். விதை சில விதை வழி அருகே விழுந்தது. ஓகே, அடுத்தது கற்பாறையில விழுந்தது. அடுத்தது முள்ளுகள் உள்ள இடங்களிலே விழுந்தது. நல்ல நிலத்திலே விழுந்தது. 4 விதமான நிலங்களிலே இந்த விதைகள் விதைக்கப்படுகிறதை குறித்து அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. இந்த இடத்திலே நான் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து இதுக்கு அர்த்தத்தையும் சொல்லி விடுகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்க. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆயினும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பம் உண்டான உடனே இடரல் அடைவான். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். நல்ல இடத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வதை என்று சொல்லும்போது இங்க வசனத்தை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலே அநேக இடங்களிலே நம்ம பார்க்கும்போது கடுகு விதை, கோதுமை மணி சொல்லி அநேக விதைகளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நான் பார்க்கிறோம். ஒவ்வொரு விதைக்கும் கடுகு விதைக்கு விசுவாசத்தை ஒப்பிட்டு சொல்லுகிறார். கோதுமை மணிக்கு ஸ்ரீநலத்துக்கு சாகிறதை குறித்து சொல்லுகிறார். இப்படி ஏகப்பட்ட தானியங்களை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதை வைத்து இயேசு கிறிஸ்து அந்த காலத்திலே அந்த சீஷர்கள் புரிந்து கொள்வதற்கு ஏற்ற விதத்திலே அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். எப்படி சொன்னார்? ஒரு வசனம் நான் விதைக்கிறேன்ப்பா, பரலோக ராஜ்யத்தை குறித்து பிதாவை குறித்து நான் உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன்? சொல்லிக் கொடுக்கிறேன். எல்லாரும் நீங்க கேட்கிறீங்க. ஆனா ஒவ்வொருடைய இருதயமும் ஒவ்வொரு விதமாக என்ன செய்கிறதா இருக்கிறது? பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. ஏற்றுக்கொள்கிறதை பொறுத்தது. அழகா சொல்றாரு பாருங்க. முதல்ல ராஜ்யத்தின் வசனம் கேட்டு பொல்லாங்கன் வந்து வழியருகே விதைக்கப்பட்டவர் என்ன செய்வான்? பிசாசு வந்து பறிச்சுட்டு போயிடுவான். அது எப்படி சொல்லிச்சுன்னா, சர்ச்சுக்கு வருவாங்க, இருப்பாங்க, வசனம் சொல்லப்படும், நல்லா என்ன செய்வாங்க? தூங்குவாங்க. நல்லா தூங்குவாங்க. அல்லது வேற எதையாவது என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ கர்த்தர் தம்முடைய வார்த்தையை இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் அவர்களுக்கு என்ன கொடுக்கிறார் என்பது காதுல போய் என்ன செய்யாது? விழாது. சரி, அது சாத்தா என்ன செஞ்சிருவான்? எடுத்துட்டு போயிடுவான். சிந்தனை என்ன செய்து விட்டுருவான்? குழப்பிடுவான். வேற மாதிரி ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பாங்க. அது ஒரு விதமான இருதயம் நிலம். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை கேட்டு சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுவான். வேற இல்லாதனால கொஞ்ச நாள மாத்திரம் நினைத்திருந்து புத்திரம் துன்பம் வந்தவுடனே இடர் அடைவான். இது நம்ம நிறைய சொல்ல முடியும். வாலிப பிள்ளைங்க வாலிப காலத்துல என்ன செய்வாங்க? சத்தியத்தை ஏற்றுக்கொள்வாங்க, தீவிரமா ஊழியம் செய்து நிற்பாங்க. சில காலத்துல சில பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? விழுந்து போகிறாங்க. சிலரே என்ன செய்யறாங்க? நிக்கிறாங்க. இல்லையா? நம்மளாம் வாலிபத்தில் அழைக்கப்பட்டவங்க தான். இன்றைக்கும் நம்ம ஆண்டவருக்கு சாட்சியா, ஆண்டவருக்கு பிரயோஜனமா நம்மை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? நிலைத்திருக்கிறார். நமக்கு உபத்திரங்கள் வராமல் இல்லை, இடர்கள் வராமல் இல்லை, இல்லையா? வியாதி துன்பங்கள் வராமல் இல்லை. உலகத்துல தானே நம்ம வாழ்றோம். உலகத்திலே வாழ்ந்த எல்லாருக்கும் என்ன உண்டு? உபத்திரமும் உண்டு. ஆனாலும் இயேசு உலகத்தை ஜெயித்தார் என்று சொன்ன ஜீவ வார்த்தை நமக்குள்ளே பலன் கொண்டபடினால ஒவ்வொரு நாளும் நம்ம எல்லாவற்றையும் என்ன செய்து வர முடிகிறது? தாண்டி வர முடிகிறது. ஆனா சிலருக்கு அதை என்ன செய்யல? ஏற்புடையல. இந்த சபை ஆரம்பித்த நாட்கள் எத்தனையோ ஜனங்கள் வந்து சேரெல்லாம் நிரப்பதான் செய்தாங்க. இன்னைக்கு அவங்க இல்லை, இல்லையா? சபையில ஒரு சின்ன ஒரு கஷ்டம் வந்தோம்னா ஓடி போயிடுறாங்க, குறை சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. ஆண்டவரை தேடுறதுக்கு மனம் இல்லை, இல்லையா? ஆனா ஆண்டவர் நம்ம எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு என்ன செய்து வைத்திருக்கிறார்? நிலைத்து வைத்திருக்கிறார். அதற்கு நாம் ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும்? நன்றி சொல்ல வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது என்ன சொல்றது? முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை கேட்கிறான். உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம்.
ஏற்றவன் நல்ல டையெல்லாம் கட்டி கோட்டெல்லாம் போட்டு அவங்களுக்கு ஏற்ற ஸ்டேட்டஸ்ல இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு இல்லைன்னா இந்த பாவப்பட்ட ஜனங்களோடு மிங்கில் ஆகிறதுக்கோ, அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொள்வதற்கோ, அவங்களுடைய பாரங்களை ஜெபிப்பதற்கோ என்ன செய்யாது, மனம் இருக்காது. நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய ஊழியக்காரங்க நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அநேக ஊழியக்காரங்க வர்றாங்க, அந்த உத்தரவாத எடுத்து அவங்களுக்கு போய் பார்த்து விசாரித்து ஜெபம் பண்ணி உங்களுடைய துக்கத்திலே அவங்களுக்கு உதவி செய்கிறவர்கள் வெகு சிலர் இல்லையா? அவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க? முள்ளுள்ள இடம் வருவாங்க, தனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா, தனக்கு 4 பேர் இருக்காங்களா, நம்ம பக்கம் 4 பேர் உதவி செய்யறதுக்கு, நம்ம பக்கம் பேசுறதுக்கு இருக்காங்களா, நம்ம கஷ்டத்துல உதவி செய்யறதுக்கு இருக்காங்களா, அப்படி பார்ப்போம். ஆனா அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள்? பலன் கொடுக்காதவர்களாய் போகிறார்கள். அடுத்ததாக பார்க்கும்போதுதான் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட வசனம். நம்மளை போன்றுடைய இதயங்களில் விதைக்கப்படுகிற வசனங்கள் ஒரு நாளும் அது என்ன செய்யாது, அழுகி போகாது, கெட்டு போகாது, பிரயோஜனமற்றதாய் போகாது, அது பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக இதை நம்ம மனசுல வைத்துக் கொள்வோம். அடுத்ததாக நான் பார்க்கும்போது வேதத்திலே யார் யாருடைய வாழ்க்கையிலே இந்த விதைகள் எப்படி எப்படி பலன் கொடுத்தது, அது நம்முடைய மாமிச பிரகாரமான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எப்படி பிரயோஜனமா இருக்கிறது என்பதை நாம் தியானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். வேதத்திலே நாம் வாசிக்கும் போது அண்ணா ஜெபம் பண்ணினார். என்ன பண்றா பாருங்க, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை நாம் எடுக்கும் போது, அவள் போய் மனக்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிலுவையை கண்ணோக்கி பார்த்து உடைய அடியாளை மறவாமல் இணைத்தருளி உடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணினாள். நம்ம சும்மா நம்ம வாசிக்கிறோம், ஆனாலும் ஒரு பொண்ணு இருந்தா அவளுக்கு பிள்ளை இல்லை போல, அவ அழுதா புரண்டா, ஆண்டவர் அவளுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து விட்டார் என்று சொல்லி நாம் தியானிக்கிறோம் மேலண்டால. ஆனா சரித்திரபூர்வமாக நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த அண்ணாளுடைய கணவன் எல்கானா இருக்கிறான்ல, இந்த எல்கானா கோராகு, தாத்தான், அபிராம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேதத்துல மோசேக்கும் யோசுவாவுக்கும் விரோதமாய் இந்த கோராகு, தாத்தான், அபிராம் கூட்டத்தார் எழுப்பி கலகம் பண்ணி மோசேக்கு விரோதமாய் பேசும்போது ஆண்டவர் மோசே இடத்துல சொல்லுவாரு. மோசே ஆண்டுடைய சமூகத்தில் போய் முகங்குப்புற விழுந்து கிடப்பான். என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க மோசையை பார்க்கும்போது சபை கட்டணும், சபை விடணும், ஆசரிப்பு கூடாதுமா, நான் வாரம் கட்டுறதுக்குலாம் பேசுவாங்க. வெளியே போனோம்னா மோசையா அவன்கிட்ட ஆண்டவர் பேசவே இல்லை, ஆண்டவர் அவன் கூட இல்லவே இல்லை, அவன் ஏதோ வந்து நிற்கிறான், நீங்க எல்லாம் அவனை நம்பாதீங்க, அவன் கூட சேராதீங்க என்று சொல்லி புரளி பேசுகிறவர்களாக இவர்கள் இருந்தார்கள். இந்த கோராகு, தாத்தான், அபிராம் கூட்டத்தார் இப்படி பல நாட்கள் செய்ததுனால ஒரு நாள் மோசே தாங்க முடியாதபடிக்கு ஆண்டுடைய சமூகத்துல போய் முகமுப்புற விழுந்துட்டு சொன்னா, ஆண்டவரே இவங்க என்னைய பார்க்கும்போது எனக்கு ஏற்றபடி பேசுறாங்க, வெளியே போய் எனக்கு ஆசாரிய ஊழியத்தில் அந்த பெரிய ஸ்தானத்தை தரல, இந்த பெரிய ஸ்தானத்தை தரல, என்ன அப்படி கனம் பண்ணலன்னு சொல்லி எனக்கு துக்கப்படுத்துறாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ வெளியே போய் இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல சொல்லு, இந்த கோராகு, தாத்தான், அபிராம் கூட்டத்தாரை விட்டு எல்லாரும் விலகி போக சொல்லு, நான் இவர்களுக்கு இன்றைக்கு செய்வது தலைமுறை தலைமுறைக்கு என்ன செய்யப்படும் சொல்லப்படும் சொன்னார். மோசே அதே மாதிரி வெளியே போய் சொன்னா எல்லாரும் விலகி போனாங்க. இந்த வசனம் நமக்கு நல்லா தெரியும். பூமி வாயை பிளந்து இந்த கோராகு, தாத்தான், அபிராம் என்பவருடைய கூட்டத்தை உயிரோடு கூட அவர்கள் பொருட்களோடு கூட முழுங்கி போட்டது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த ஜெனரேஷன் வந்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் சுற்றி இருந்த சமஸ்த இஸ்ரவேலும் பார்த்தாங்கன்னு சொன்னாங்க, இந்த தலைமுறையில எவனாவது பின்னிட்டு வந்தானா, பின் சந்ததி வைக்கப்படுமானா, சமஸ்த இஸ்ரவேலே இவங்களுக்கு சுதந்திரம் கிடையாது. அது மோசே சொல்லல, யோசுவா சொல்லல, சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களும் சொன்னாங்க, நீர் பங்கிடும் போது இவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, நிலம் பங்கிட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு 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 கமெண்ட்மெண்ட் அப்படி பதிவாகி கடைசி 600 ஆண்டுகள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு சமஸ்த இஸ்ரவேலிலையும் சுதந்திரம் கிடையாது. இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, பாளையத்துக்கு புறம்பே ஒரு சிறிய இடத்துல பரதேசிகளை போல இவர்கள் என்ன செய்வார்கள், தங்கி இருப்பார்கள். இப்ப இவர்கள் யாரு? ஆண்டவருடைய சன்னிதானத்துல ஆல்டர்ல நின்று ஊழியம் செய்த லேவியர்கள், ஆசாரியர்கள். இவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் முரட்டாட்டம் பண்ணின ஒரே காரணத்தினால ஆண்டவர் இப்படி ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்தாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லிட்டாங்க, இனி இவன் ஊழியத்துக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, சுதந்திரமும் கிடையாது, நிலத்துல சுதந்திரமும் கிடையாது, நாம் இருக்கிற சுதந்திரத்துக்கு பாளையத்துக்கு வெளியே இவர்கள் பரதேசி
ஒரு 7 பகுதியான ஜனங்கள், 7 விதமான ஜனங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படல வேதத்தின்படி. அப்போ அவங்க என்ன செய்யறாங்க, வெளியாக என்ன செய்யறாங்க, தங்கி இருக்கிறாங்க. அப்போ 600 ஆண்டுகள் வரைக்கும் இந்த கூட்டத்தார் ஆசாரிய ஊழியத்துக்கோ லேவியர் ஊழியத்துக்கோ என்ன செய்ய முடியல, வர முடியல. இந்த தலைமுறையில் வந்தவன் தான் எல்கானா, அவனுடைய மனைவி தான் அன்னாள். ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட 16 தலைமுறைகள் வரைக்கும் இவர்கள் ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்கு வர முடியல. இந்த தலைமுறையில தான் அண்ணா எப்படி இருக்காங்க, பிள்ளை இல்லாம இருக்காங்க. அப்ப அவங்களுடைய கவலை எப்படி இருந்திருக்கும் பாருங்க. 14 தலைமுறை ஆசாரியத்துவ ஊழியம் செய்ய முடியல, அதற்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியல. இந்த இடத்துல பிள்ளை இல்லாம இருக்கும் போதுதான் அன்னாள் மனக்கசந்து அழுகிறார்கள். எப்படி சொல்றாங்க பாருங்க, சேனைகளின் கர்த்தாவே. முதலாவது நம்ம வேதத்திலே வாசிக்கிற அந்த சேனைகளின் கர்த்தாவே என்று இங்கதான் நம்ம வாசிக்கிறோம். ஏன் அவங்க சேனைகளின் கர்த்தாவே என்று கூப்பிட்டாங்க? ஏன் இஸ்ரவேலின் தேவனே, யாக்கோபின் தேவனே, ஆபிரகாம் முற்பிதாக்கள் தானே நம்ம இன்னைக்கு ஜெபிக்கிறோமே, ஏன் அவங்க சேனைகளின் கர்த்தாவேன்னு சொன்னாங்கன்னு சொன்னா, வேதத்திலே 2 விதமான சேனைகள் சொல்லப்படுகிறது. ஒன்று வானத்துக்குரிய சேனை, இன்னொன்று பூமிக்குரிய சேனை. வானத்துக்குரிய சேனைக்கு பெருக்கம் கிடையாது. சூரியன் ஒரு சூரியன் தான், சந்திரன் ஒரு சந்திரன் தான், சரிங்களா? அதுக்கெல்லாம் பெருக்கம் கிடையாது. ஆனா பூமிக்குரிய சேனை என்று வரும்போது மரங்களா இருக்கட்டும், விலங்குகளா இருக்கட்டும், மனிதர்களாகிய நாம இருக்கட்டும், நம்ம என்ன செய்கிறவர்களா இருக்கோம், பெருக்கம் செய்கிறவர்களா இருக்கோம். இந்த அன்னாள் பாருங்க எவ்வளவு அடிப்பட்ட, நமக்கும் தான் சோதனை, பாடுகள், கஷ்டங்கள் வரும்போதுதான் தத்துவமான வார்த்தைகள் வாயிலிருந்து வரும். பார்த்திருக்கீங்களா? நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு நல்லா அடி வாங்கி அப்போ போய் முழங்கால் போடும்போது பாருங்க வார்த்தைகள் வித்தியாசமாய் வரும். ஹல்லேலூயா. ஆவியானவர் அங்கே இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்கு என்ன செய்வார், வேண்டுதல் செய்வார். அதுதான் அப்படிப்பட்ட ஒரு ஏக்கம், அப்படிப்பட்ட ஒரு புறந்தள்ளப்பட்ட ஒரு நிலைமை, அப்படிப்பட்ட நிராகரிக்கப்பட்ட நிலைமையில அன்னாரின் வாயிலிருந்து வருகிற வார்த்தை தான் சேனைகளின் கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தாவே, தேவனின் இவ்வளவு ஆண்டுகள் எங்களை ஒருவேளை நீங்க பார்க்காம இருக்கலாம். ஆண்டவரே, எனக்கு ஒரு பிள்ளையை தாரும், எனக்கு ஒரு பிள்ளையை தாரும். எவன் எதிர்த்து நிற்கட்டு நான் கொண்டு போய் அந்த ஆலயத்துல என் பிள்ளைகளுடைய ஆலய பணி செய்வதற்காக நான் விடுவேன் என்று சொல்லி அவள் அங்கே மனங்கசந்து அழுதாள். ஹல்லேலூயா. அன்னாளிடத்துல இருந்தது பெரிய பணம் கிடையாது, நிறைய பிள்ளைகள் அவளுக்கு கிடையாது, கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது. அவளிடத்துல இருந்தது என்ன, கண்ணீரின் ஜெபம். ஹல்லேலூயா. அன்னாள் அந்த இடத்துல விதைத்த விதை என்ன, கண்ணீரின் ஜெபம். ஹல்லேலூயா. மனம் கசந்து, இருதயம் நொறுக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு அவளிடத்துல இருந்த ஒரே ஒரு விதையாகிய அந்த கண்ணீரின் விதையை அன்னாள் விதைத்தார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 600 வருடத்துக்குரிய கிறிஸ்தரை ஆண்டவர் தலைகீழாக மாற்றினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், சாமுவேலை அவளுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. சும்மா கொடுத்தாரா? சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தீர்க்கதரிசியாய் சாமுவேலை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கும் நாம் ஒருவேளை ஆண்டவருக்காக எதுவுமே செய்ய முடியாது, எனக்கு பலம் இல்லை, நான் பலவீனமா இருக்கேன், என்கிட்ட பணம் கிடையாது, காருக்கு பெட்ரோல் போட காசு கிடையாது ஆண்டவரே, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே சொன்னா நம்ம கிட்ட ஒண்ணு நம்ம கொடுக்க முடியும், கண்ணீரின் ஜெபத்தை ஆண்டவருக்கு கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. 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 சமஸ்த இஸ்ரவேலையும் ஆளுகிற ஒரு சாமுவேலை அன்னாள் தன்னுடைய கண்ணீரின் ஜெபத்தால் மனக்கசந்த இருதயத்தால் கொடுக்க முடியுமானால் நம்மாலும் அப்படிப்பட்ட ஒரு விதையை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நாம் ஒன்று செய்வோம். ஒன்றுமே இல்லை என்று சொன்னாலும் கண்ணீர் நிறைந்த இந்த ஜெபத்தின் விதையை நாம் ஆண்டவருக்கு கொடுப்போம். தயவு செய்து நீங்க மென்க ஃபெலோஷிப் ஆரம்பிச்சு ஜெபிக்க ஆரம்பிங்க. சகோதரிகளாகி நீங்கள் இந்த ஜெப குழுவிலே சேர்ந்து இந்த கண்ணீரின் ஜெபத்தை ஆண்டுடைய சமூகத்திலே ஆத்துமாக்களாய் ஊற்றும்படியாய் நாம் உற்சாகப்படுவோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக நான் பார்க்கும்போது அதிலே நான் நிறைய சொல்ல முடியும் உங்களுக்கு. இந்த அன்னாளின் ஜெபம், அன்னாள் தன்னிடத்துல இருந்து அந்த கண்ணீரின் ஜெபத்தை வைத்தார்கள். ஆபிரகாமை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவரிடத்துல இருந்த ஒரு விதை என்ன, விசுவாசமாகிய விதை. ஹல்லேலூயா. அவர் ஒரே மனிதனாய், அவரும் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு உண்மையான தேவன் யார், ஜீவனுள்ள தேவன் யார் என்று தெரியாத ஒரு சூழ்நிலை இருந்த ஆபிரகாம் அந்த இடத்திலே ஆண்டவர் சொன்னார், உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போக என்று சொல்லும் போது தன்னிடத்துல இருந்த விசுவாசமாகிய ஒரே விதையை அவர் விதைத்தார். ஹல்லேலூயா. அந்த விசுவாச விதையை ஆண்டவருக்காக விதைக்கிறதுனால இஸ்ரவேல் என்று சொல்ற ஒரு பெரிய ராஜ்யம் இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பதாக தலை நிமிர்ந்து நிற்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் நாமே ஆண்டவர் அழைக்கிறார்,
உன்னிடத்துல இருக்கிறது என்ன, அதை எனக்காக விதை என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலங்களிலே நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். இந்த விதையை குறித்து நான் சொல்ல வேண்டும். இது உங்களுக்கு நம்மளை போல ஒரு மனிதன், இவருடைய பெயர் சீகன் பால். நம்முடைய கையிலே தமிழ் வேதாகம் இருக்கிறது இல்லையா? இந்த வேதாகமத்தின் முதலாவது எபிரேயத்திலிருந்து ஹீப்ரூவில் இருந்து மொழிபெயர்த்த மனிதர் இந்த சீகன் பால். இவர் வேறு எங்கும் உள்ளவர் அல்ல, ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர். இவர் இந்திய தேசத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா! எப்பொழுது வந்திருக்கிறார் பாருங்க. அவர் இந்திய தேசத்துக்கு எங்க குறிக்கல உங்களுக்கு 1711 நினைக்கிறேன். அவர் இந்திய தேசத்துக்கு ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். இந்திய தேசத்துக்கு தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு அச்சுக்களை அவரே தன்னுடைய கையினாலே உருவாக்கி, வேதபுத்தர் இருக்கிற சின்ன சின்ன எழுத்துக்கள் இல்லையா, அதுக்குள்ள அச்சியெல்லாம் அந்த காலத்தில் உருவாக்குறது ரொம்ப கடினம். நானே என்னுடைய கணவரும் ஆண்டவருடைய கிருபையினால கடந்த முறை இந்தியாவுக்கு போயிருக்கும் போது அங்க போய் அந்த இடத்தை பார்க்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார். அச்சி கோர்த்து தமிழை வேதாகமத்தை ஹீப்ரூவிலிருந்தும் எபிரேயத்தில் இருந்தும் தமிழிலே மொழிபெயர்த்து இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே நாம் படிக்கும்படி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! அவரிடத்தில் இருந்த ஒரே விதை என்ன? தேசத்தை விட்டு, சுயத்தை விட்டு இந்திய தேசத்துக்கு அவர் விதைத்த ஒரு விதை இன்றைக்கு நம்முடைய கையிலே தமிழ் வேதகமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா! அவர் விதைத்தது என்ன? ஒரு விதை தான் அவர் விதைத்தார். அந்த ஜெர்மன் தேசத்தை விட்டு இந்திய தேசத்துக்கு வந்தார். ஆனால் ஆண்டவர் கொடுத்த பலனை பாருங்க. 13 ஆண்டுகள் அவர் இந்தியாவில் இருந்தாரு. இந்த 13 ஆண்டுகளில் இத்தனை ஊழியங்களை அவரால் நிறைவேற்ற முடிந்தது. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நம்ம கூட லாஸ்ட் நம்ம லேடிஸ் மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு கிரைஸ்ட் சர்ச்சுக்கு நம்ம ஒரு மீட்டிங் போனோம் இல்லையா? பிஷப் பேர் என்ன? பிஷப் ஜோசப் ஜெபமணி சிங்கப்பூர்ல இருந்து நமக்கு அந்த கூட்டத்தை நடத்தி கொடுத்தாங்க. இன்றைக்கு நாம் கிரைஸ்ட் சர்ச்ல போய் நம்ம ஆராதிக்கிறோம், தமிழ் ஜனமாய் நாம் கூடும் ஒரு பாக்கியம் கிடைத்தது என்று சொன்னால் சென்ட் பிரான்சிஸ் என்கிற ஒரு விதை இந்த மலாக்கா பட்டணத்திலே போடப்பட்டது. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இன்னைக்கு ஆண்டுகள் எத்தனையோ ஆயிற்று சகோதர சகோதரிகளே. மலேசியாவிலே கிறிஸ்தவத்தை யாராலும் அழிக்க முடியவில்லை. ஹல்லேலூயா! இன்றைக்கும் நாம் தலை நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிறோம். உங்களுடைய கரத்திலே உங்களுடைய பிள்ளைகள் விதையாக இருப்பார்களானால் சத்தியத்தை சாகாக சொல்லிக் கொடுங்க, ஊழியத்தை செய்யும்படி அவர்களை உற்சாகப்படுத்துங்க. இந்த மனிதன் அவருடைய தாயார் கொடுத்த ஒரு உற்சாகத்தினாலதான் அவர் ஜெர்மனியை விட்டு வரும்போது அவருடைய குடும்பத்துல யாருமே கிடையாது. தாய் தகப்பன் சொந்தம் பந்தம் யாரும் கிடையாது. தன்னுடைய இளம் பிராயம் 24 வயதுல அவர் ஜெர்மன் தேசத்தை விட்டு அன்னைக்கு கப்பல்ல 2 வருஷம் பிரயாணம் பண்ணாங்க. ஜெர்மன்ல இருந்து அந்த இந்தியாவில் இருக்கிற தரங்கம்பாடின்னு சொல்ற இடத்துக்கு வரணும்னா 2 ஆண்டுகள் கப்பல்ல பிரயாணம் பண்ண. 300 பேர் ஒரு கப்பல்ல பிரயாணம் பண்ணா 100 பேர் செத்து போவாங்க. ஏன்னா அந்த சூழ்நிலைகள் தான் நடக்கும். 2 வருடங்கள் டிராவல் பண்ணி வர்றது தாங்க முடியாம 100 பேர் செத்து போவாங்க, 200 பேர் தான் சேருவாங்க. அப்படி ஆண்டவர் அவரை பாதுகாத்தார். அவர் விதையாக தன்னை ஒப்பு கொடுத்தார். இத்தனை ஊழியர்களை அவர் நிறைவேற்றி முடித்தார். வேதத்திலே நாம் புதிய பாட்டிலே வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை ஜீவபலியாய் ஒரு வார்த்தை கொடுத்தனால எத்தனையோ நிருபங்கள் இன்றைக்கு வேதத்திலே எழுதி கொடுக்கப்பட்டு அந்த நிருபங்களை வாசித்து விசுவாசத்திலே உற்சாகப்படுகிறோம். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்கிறது என்ன? உன்னிடத்துல என்ன விதை இருக்கிறது? நீ எங்க அதை விதைக்க போற? எப்படி நீ விதைக்க போற என்று சொல்லி ஆவியானவர் இன்றைய காலை வேளையிலே நம்மோடு கூட கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! கடைசியாக நான் எப்போதுமே சிலுவையிலே கொண்டு என்னுடைய செய்தியை முடிப்பது வழக்கம். கடைசியாக இயேசு கிறிஸ்து கோதுமை மணியாய் தன்னை சாவதற்கு ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா! கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அது தனித்திருக்கும் ஆயில் அது ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. இயேசு கிறிஸ்து கோதுமை மணியாய் தன் ஜீவனை நம்மளுக்காக கொடுத்தபடினால இன்றைக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. பிசாசை நான் எதிர்த்து நிற்க முடியும். இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் ஜெயம் எடுக்க முடியும். இயேசுவின் நாமத்திலே நான் பிதாவின் சந்நிதியிலே போய் நிற்க முடியும் என்று சொல்லி நான் சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ஒரே ஒரு ஜெபம் செய்தார். என்ன ஜெபம் செய்தார்? இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொன்னார். என்ன நடந்தது? தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. ஹல்லேலூயா! கொல்கொதா மலைக்கும் இஸ்ரவேல் தேவாலயத்திற்கும் 25 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. அந்த கொல்கொதா மலையில் ஒன்று நடக்கவில்லை. ஆனால் 25 மைலுக்கு அப்பாற்பட்டிருந்த எருசலேம் தேவாலயத்திலே இருந்த பெரிய திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. ஹல்லேலூயா! பிதாவின் சன்னிதானத்திலே நீங்களும் நானும் போய் தைரியத்தோடு நிற்கும்படியாய் சுவாமிசம் பிசாசு உலகத்தை ஜெயித்து
இருதயமாகிய நிலத்திலே போடப்பட்டது ஒரு விதை உங்களுக்கு பலன் செய்ய வேண்டுமானால் உங்கள் சரீரமாகி மண்பாண்டமாகி உங்களுடைய சரீரத்தை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த மண்பாண்டமான சரீரத்திலே இருதயமாகி அந்த இடத்திலே அந்த விதையை நீங்கள் விதைக்கிறதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அதிலே இயேசு கிறிஸ்துவாகிய சூரிய ஒளி உதிக்கிறதற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். அடுத்ததாக பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்திலே ஊற்றப்பட்டு அந்த விதை அழித்து ஒழித்து என்ன செய்யுது, அழிந்து போகாதபடிக்கு, கெட்டு போகாதபடிக்கு அது முளைத்து எழுப்பி பலன் செய்கிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் உங்களை நீர்க்கால்களின் ஓரமாய் நடத்தி கொண்டு போவதற்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலைகளிலே ஆவியானவர் அதை உங்களிடத்திலே எதிர்பார்க்கிறார். பாருங்க, ஒரு பழத்தில் இருக்கும் விதைகளை எண்ணிவிட நம்மால் கூடும். ஒரு பழத்துல எத்தனை விதை இருக்கு நம்மளால என்ன செய்ய முடியும்? எண்ணிவிட முடியும். ஒரு விதையில் இருக்கும் பழங்களை எண்ணிவிட ஆண்டவரால் மட்டுமே ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கிரேப்ஸ் எடுத்து வெட்டினீங்கன்னா அது எத்தனை விதை இருக்குன்னு எண்ணிடுவீங்க. ஆனா அந்த ஒரு விதையில இருந்து எவ்வளவு பெரிய கிரேப்ஸ் வருது, எத்தனை கிரேப்ஸ் வருதுங்கிறது யாரால என்ன செய்ய முடியாது, கணிக்க முடியாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் உங்களிடத்திலே கேட்கிறார், இடத்துல இருக்கிற ஒரு சின்ன விதையை எனக்கு கொடுப்பாயா? எல்லாரும் எடுத்து நிற்போமா? எதுவா இருந்தாலும் சரி, ஜெபமா இருக்கட்டும், கண்ணீரின் வாழ்க்கையா இருக்கட்டும், புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதா இருக்கட்டும், போன வாரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டது போல மிஷனரிகளை தாங்கும்படிக்காய் கொடுக்கப்படும் பணமாக உங்களுக்கு உதவி செய்ய முடியுமானால் உதவி செய்யும்படி உங்களுக்கு ஆண்டவர் இந்த காலைகளிலே நம்ம என்ன விதையாய் விதைக்கப்பட நீர் ஆசைப்படுகிறீர். ப்ரே பண்ணலாம். என்ன விதையாய் விதைக்கப்பட நீர் ஆசைப்படுகிறீர் ஆண்டவரே, எதை எனக்குள்ளே வைத்திருக்கிறீர் எனக்கு வெளிப்படுத்தி தார். அந்த விதையாய் நான் உனக்காய் எழுப்பி நான் பலன் கொடுக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். ஜெபத்தோடு கூட இந்த பாடலை நாம் பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சமூகத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம். பாடுவோமா? சத்தமாய் பாடுங்க. ஒப்பு கொடுத்து பாடுங்க. ஒப்பு கொடுத்து பாடுங்க. சத்தமா பாடுங்க. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். ஒரு வாழ்வு அதை அவருக்கு கொடுத்திடுவோம். சரி சொல்லுமா? ஒரு வாழ்வு அதை அவருக்கு கொடுத்திடுவோம். இயேசு தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே, இதை கூட நமக்காக தந்தவர். நாம் அதற்கு பதில் என்ன செய்ய போகிறோம்? ஜீவனுள்ள
அந்த பலனை கண்டிப்பாய் நமக்கு கொண்டு வருவார். நாம் அதை கண்டு மகிழ்ந்துடுவோம். யாரோ செய்தும் இருக்க வேண்டாம். நம்ம கிட்ட கொடுத்தவர்களே நாம் விதைக்க புறப்படுவோம். பிரியமானவர்களே, ஆமென். ஒரு வாழ்வில் அதை அவருக்கு கொடுத்திடுவோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். எல்லாரும் இந்த வலது கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுப்போமா? வலது கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரை நான் யாரையும் பார்க்க மாட்டேன். ஆண்டவரே, யாரு என்னமோ சொல்லிட்டு போட்டு ஆண்டவரே, என்கிட்ட நீங்க ஒரு விடை கொடுத்துருக்கீங்க ஏசப்பா. இந்த விடையை கொடுத்து நீங்க என்கிட்ட கணக்கு கேட்பீங்க ஆண்டவரே. அதை மண்ணில் புதைத்து வைக்க கூடாது கர்த்தாவே. அதை நல்ல நிலத்துல விதைக்கணும் ஏசப்பா. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. நம்ம எல்லாருமே இருக்கிறவங்க திருமணமாகி பிள்ளைகளா வளர்ந்தவங்களா இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த உலகத்துல நம்ம இருக்க போறோம். ஏன் நம்முடைய வாழ்க்கை நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க கூடாது? ஏன் ஒப்பு கொடுக்க கூடாது? சொல்லுங்க. ஆண்டவரே, இத்தனை ஆண்டுகால நான் உமக்காய் வாழ்ந்தாச்சு ஏசப்பா. இனி நான் உமக்காய் வாழட்டும் ஆண்டவரே. நான் உமக்காய் விதைக்கப்படட்டும் ஆண்டவரே. உங்களுக்கு தெரியுமா, நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது நீங்க வெட்கப்படுவீங்க. என்ன தெரியுமா நினைப்பீங்க? ஐயோ, இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் வேதனைப்பட்டிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் ஆண்டவருக்காக உழைத்திருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் ஆண்டவருக்காக செய்திருக்கலாமே என்று சொன்னால் அங்க கிடைக்கக்கூடிய பலன் வித்தியாசமானது. ஹல்லேலூயா. இம்மைக்குரிய பாடுகள் மறுமையிலே ஆண்டவர் தருகிற பலனுக்கு ஒப்பிடப்பட்டவைகள் அல்ல. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ பாடுகளை அனுபவிக்கும் போதெல்லாம் நான் அப்படிதான் நினைப்பேன், இசப்பா என்னால தாங்கவே முடியல. ஆனா ஒன்று சொல்றேன் ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்திலே நீ வைக்கிற பங்கு அது பெரிதா எனக்கு கிடைக்கும். ஆகவே எனக்கு சகிக்க பலன் தாரும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து தமக்கு முன்வைத்த மாதிரியின் பொருட்டு சிலுவையை அற்பமாய் எண்ணாமல் பரலோக ராஜ்யத்திலே பிதாவின் வலது பாசத்திலே தான் வீற்றிருக்கிற அந்த மகிமையை நினைத்து ஒரு ஆண்டவரே சிலுவையை சந்தோஷத்தோடு சகித்தார் என்று வேதம் சொல்லுது. பிரியமானவரே, பக்கத்துல இருக்கவங்க என்ன வேணா சொல்லட்டும், கூட உள்ள விசுவாசி என்ன வேணா சொல்லட்டும், குடும்பத்தார் என்ன வேணா சொல்லட்டும், நீங்க போய் பரலோகத்தில் நிற்கும் போது உங்களிடத்திலே ஆண்டவர் கேட்பார். நான் போய் நிற்கும் போது என்னிடத்திலே கேட்பார், என் விதையை நீ விதைத்தாயா? எனக்கு தந்த கடமை என்ன? இப்படி ஒரு விதை இருக்கிறது, இப்படி ஒரு நிலம் இருக்கிறது, போய் இதிலே நீங்கள் விதையுங்கள் என்று சொல்லி இந்த விதையை நான் உங்களுக்கு இன்றைக்கு விதைக்கிறேன். ஆவியான ஆவி ஆத்மா சர்வத்தை ஆட்கொண்டு எந்த ஊழியத்துக்கென்று எந்த எப்படி இந்த உலகத்தினுடைய ராஜ்யத்தை கட்டுப்படி தெரிந்து கொண்டாரோ அப்படி ஆண்டவர்களை நடத்தும்படிக்காய் ஆவியானுடைய ஆலயத்துக்காய் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரை என்னையும் நீங்க ஆளுகை செய்யும். எனக்கு தந்த ஊழியத்தை உண்மையோடு உத்தமத்தோடு செய்து நிறைவேற்ற எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுவோம்.
செலுத்துகிறோம். அடியாளையும் சபையும் தாழ்த்தி பரிசுத்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நாங்கள் உண்மைக்காய் விளைக்கப்பட எங்களுக்கு உதவி செய்யும். வாயினால் நாங்கள் அறிக்கை பண்ணியிருக்கிறோம். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உமக்காய் வாழ்வோம் என்று அறிக்கை பண்ணிவிட்டோம் அப்பா. இந்த வார்த்தையை நீங்க கனப்படுத்துக. அந்நாள் வரைக்கும் தேவனை பாதுகாத்து பரலோக ராஜ்யத்தில் கொண்டு எங்களை சேர்க்கும்படிக்காய் இந்த பரிசுத்த கருத்தில் சபையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளும், வழிநடத்தும், ஆளுகை செய்யும். ஆவி ஆத்மாக்குரிய ஆவி ஆத்மா சகத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும்படிக்காய் எப்பாதோடு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளும், வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.